அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ப்ரான் ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் ப்ரான் வந்து 250 கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆனது 1/4 ஸ்பூன் அளவு இதோட நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆனது 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/2 ஸ்பூன் இதோட சேர்க்குறேன். அடுத்து வச்சிருக்க கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு வந்து இதோட சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்க்க போகிறேன். இந்த பெப்பர் தூள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிஞ்ச் அளவு தான் இதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் கூட வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஆனால் 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சரியான ரேஷியோவில் அரைச்சதான் இது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இந்த தயிரானது ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, அதேமாதிரி புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியமான ஒரு தன்மையில் இருக்கணும். அந்த அளவு தயிர் தான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரே 1 ஸ்பூன் அளவு தான். எதுக்குன்னா இந்த மசாலா வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போதும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கருவேப்பிலையும் அந்த ஃப்ளேவருக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை அப்படியே வந்து இந்த மேரினேஷனுக்கு வந்து நம்ம 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஊறி செம்மையாக வந்திருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த கடாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூடேறி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வச்சுருக்க ப்ரானை வந்து மெதுவாக ஒன்றொன்னா சேர்க்குறேன். இந்த ப்ரான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம வந்து போட்டால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் வந்து நம்ம சீக்கிரம் வெந்துடும். 3 நிமிஷம் இல்லாட்டினா 3 நிமிஷம் அதுக்கு மேலே வந்து ப்ரான் வந்து நம்ம வந்து வறுக்கக்கூடாது. அப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா லப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரான் போட்ட உடனே நல்லா இந்த ஃபுல்லாக டிப் பண்ணனால எனக்கு திருப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து குக்காய் வந்துருச்சு. நீங்கள் பார்க்கும்போது தெரியல. இதை ஃப்ரை ஆகும்போதே நமக்கு தெரியும் அந்த கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.